ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இந்த பிஸ்னஸ்க்கு இந்த அமௌண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வேணும் அப்படிங்கிற நீட்ஸ் வந்து நிறைய இருக்கலாம். ஆனால் சில புரிதல்கள் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து தொடங்கக்கூடாது. அதில் முக்கியமாக 3 புரிதல்கள் இருக்குது. அதோட முதல் புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் வந்தாலும் பரவாயில்ல, லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு வேணும். அது நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். என்னன்னாலும் பரவாயில்ல, என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து எடுக்கிற புரிதல் இருக்கணும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வேர்டோட பவர்ஃபுல் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கப்போ பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு யாராவது சொன்னாலே வந்து அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்குள்ளே இருந்தால் யாராக இருந்தாலும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து அதோட முதல் புரிதல். இரண்டாவது புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து எல்லாமே காம்படேட்டிவ் தான். நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலுமே பயங்கரமாக காம்படிஷன் வந்து இருக்கும். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம், அதுக்கப்புறம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா டைமை, கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் நம்ம அதில் வந்து ஒரு முனைப்பாக வந்து செயல்பட மாட்டோம். ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் வந்து அந்த பிஸ்னஸ் பற்றி இருக்கணும். மார்க்கெட்டில் எப்படி போயிட்டுருக்கு, ஆன்லைனில் எப்படி போகுது, ஆஃப்லைனில் எப்படி போகுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ எல்லா விஷயங்களுமே வந்து ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் நீங்கள் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ப்ளஸ் இது கூட வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து எகெயின் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட ரொம்ப பெருசாக ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இருந்து நீங்கள் வந்து மைண்டை போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு மினிமம் லெவலில் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எது நமக்கு போகுது போகல, என்ன கஸ்டமருக்கு என்ன நீட்ஸ் அப்படிங்கிறது வந்து புரியறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம தெரியாமல் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பெரிய லெவலில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்குனீங்க அப்படின்னா அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புரிதல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, புதுசாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரொம்ப சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அதோட எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். கஸ்டமருக்கு என்ன நீட்ஸு, இது இன்னும் எப்படிலாம் கொண்டு போகலாம், இதுதான் தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுறப்ப வந்து இன்னுமே வந்து நல்லா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகலாம். இதுதான் வந்து பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி இருக்க இரண்டாவது புரிதல். மூணாவது புரிதல் வந்து ஒரு முக்கியமான புரிதல். முக்கியமாக வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு, என்ன மாதிரி ஹோம் மேக்கர் யாராவது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மைண்டை வந்து செட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா நம்மளாம் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய அம்புகள் வந்து விழும். ஏன்னா நீ ஃபேமிலி கரெக்டாக பார்த்துக்குவியா, இதெல்லாம் பண்ணினா நீ ஃபேமிலி கரெக்டாக பார்த்துக்குவியா அப்படிங்கிற கொஷின் வந்து நமக்கு வந்து வரும். மென்டலி ஃபிசிக்கலி நம்மளால் எல்லாமே பார்த்துக்க முடிஞ்சுட்டு இதை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து தான் நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். 1000 பேர் 1000 சொல்லலாம், பட் நம்ம ஹெல்த்துங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதுன்னு எடுத்ததுமே நம்ம ஜெயிச்சிருவோமா, சிம்பிளாக தானே போகும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கம்மியாக குறைச்சி வந்து எடை போடக்கூடாது. ஒருவேளை அது பிக்கப் ஆகி நல்ல பெரிய லெவலுக்கு போகுது, அப்போ வந்து உங்களால் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹெல்த்து ஃபேமிலி எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் அந்தளவுக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பண்ணுவோம். சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னா நீங்கள் என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? நான் என் பிஸ்னஸ் பார்ப்பேன், ஆனால் வீட்டு வேலை, அப்புறம் குழந்தைகளை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து இன்னொருத்தர் டேக் கேர் பண்ணிக்கணும் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பேர் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு சில டைம் வந்து டைம் ஷெட்யூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராகும் லோவாகும், அந்த மாதிரி இருக்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்களா, அதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா உங்களோட, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் அப்படிங்கிறது தான் வந்து சப்போர்ட்டிவ் சிஸ்டம். இங்கே வந்து நிறைய பேர் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் வந்து நம்ம ரொம்ப தவறாக வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. இந்த முக்கிய 3 புரிதல்கள் இருந்தாலே போதும், யாருனாலும் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமாக ஹோம் மேக்கர்ஸ் வந்து உங்களுக்குள்ளே இருக்க ஹிடன் டேலண்ட்டை கொண்டு வாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து மனசில் இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. நீங்களே வந்து டவுனாக ஃபீல் ஆகாமல் கண்டிப்பாக நம்மளாலே முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் தானே, எத்தனை விஷயங்கள் பார்க்குறோம், நம்ம பிடிச்ச விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட மாட்டோமா? ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.